ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இது 2 பேருக்குள்ள குவான்டிட்டியை நான் இதை செய்கிறது. இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அடுத்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே இனிஷியலாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் செய்கிறப்போ இன்னும் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது 2லேருந்து 3 நிமிஷம் இது கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மேரினேட் ஆகணும் இந்த சிக்கன். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 hour to 45 minutes நல்லா ஊறி வரணும். இதை அப்படியே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 30 to 45 minutesக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் கடலை எண்ணெயில் செய்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். எந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சோம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் சோம்பும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நான் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த வரமிளகாய் தான். நீட்டு வரமிளகாய் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதில் உள்ள விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கிள்ளி போட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வந்த பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம். இது கோல்டன் ப்ரௌன் அளவு வரணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுத்து விட்டால் போதும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கணும். இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கிறோம். சேர்த்ததும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். இப்போ நல்லாவும் வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் மஞ்சத்தூளை தான் சேர்க்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா நம்ம கலந்து விடுவோம். மஞ்சாவும் உப்பும் நல்லா ஈக்குவலாக நம்ம இந்த வெங்காயத்தில் ஸ்ப்ரெட் ஆகி வரும். உப்பு நீங்கள் நம்ம லேட்டராக கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக போடுங்க இனிஷியல் ஸ்டேட்டில். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக பார்த்து சேருங்க உப்பு மட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். இந்த வரமிளகா தான் நமக்கு காரமே கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் 10லேருந்து 12 வரமிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வைப்போம் சிக்கனை. சிக்கனில் இருக்க தண்ணியும் நமக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பெரட்டி விடுவோம் இந்த சிக்கனை. ஸோ இந்த தண்ணி மட்டும் நமக்கு பத்தாது. சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த சிக்கன் வேகணுன்றதுக்காக.
தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா பெரட்டி விடுவோம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை. சிக்கனையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இனிஷியலாக வந்து கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்றப்போ கடிப்படும், நல்லா நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுது. சிக்கனும் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு எந்த அளவு கருவேப்பிலை தேவையோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பிடிக்காதவங்க இதில் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நல்லா கருவேப்பிலையை சேர்த்ததும் நல்லா கலந்து விடுவோம். அவ்வளோதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. இதை சூடாக ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்திங்கன்னா சாப்பாடோட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் இன்னும் ஜோராக இருக்கும். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான். இந்த ரெசிபிக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. 3லேருந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதுமான அளவு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பை.